அனைவருக்கும் வணக்கம். திரு அண்ணாமலை அவர்கள் இந்த அரசியல் இயக்கத்தை அறிவிச்ச ஒரு 10-12 மணி நேரத்துக்குள்ள நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அப்புறம் அந்த கட்சியிலேயே இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளோ நாள் 6 வருஷம் இவர் இருந்தாரு, 6 வருஷம் பாஜக அவருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வெளியில வராரு அப்படின்னா. 6 வருஷம் அவர் இருந்துட்டு சும்மா மட்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இல்ல, 6 வருஷம் கடின உழைப்பு உழைச்சிருக்கிறாரு. அதை நீங்க பாத்தீங்களா? இதற்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஜேபி நோட்டாவோட போட்டி போடக்கூடிய ஒரு கட்சி. 2% 3% இததான் சொல்லுவாங்க. நிறைய பேர் நான் பாஜக காரன், பாஜகக்கு ஓட்டு போட்டேன்னு தைரியமா சொல்லக்கூட மாட்டான். ஏன்னா அது ஒரு அசிங்கப்படுவான் சொல்றதுக்கு. இன்னைக்கு இந்த 6 வருஷம் அண்ணாமலையினுடைய அந்த கடின உழைப்புனால அவர் என் மண் என் மக்கள் யாத்திரையை நடந்தாரு. அதாவது தமிழகம் முழுசா நடந்து போயிருக்கிறாரு. அதை கூட சொல்றாங்க, என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு பாஜக செலவு பண்ணாங்க, பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஏன் அதே செலவு, அதே பாதுகாப்பு மற்ற தலைவர்களும் கொடுத்திருப்பாங்க தானே? மற்ற தலைவர்கள் போயிருக்கலாமே. இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் என்ன பண்ணாங்க? ரூமுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு தானே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும் போது பதில் சொல்ல முடியாது. அவங்களுடைய அந்த திறமையின்மையை மறைக்கிறதுக்காக யாராவது பத்திரிகையாளர் கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அவங்கள ஒரு கோபமான பார்வையில பாக்குறது, அதாவது எரிஞ்சு விழுறது, இப்படித்தான பத்திரிகையாளரை ஹேண்டில் பண்ணாங்க. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பத்திரிகையாளர்கள் டெய்லி பாஜக காரன் பின்னாடி போனோம். அதுக்கு முன்னாடி எந்த பத்திரிகைக்காரனும் பாஜக அலுவலகத்துக்கோ இல்ல பாஜக தலைவர்கள் பின்னாடி போனதே இல்லை. சோ அதனால கடந்த 6 வருடத்துல அண்ணாமலை அவர்களுடைய கடின உழைப்பால பாஜகவை மூளை முடுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போனார். இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலர் பாஜகவுக்கு போனாங்க, பாஜகல உறுப்பினர்களா சேர்ந்தாங்க அப்படின்னா அது அண்ணாமலைக்காக. ஏன்னா அதனாலதான் பாருங்க, அவர் அந்த புதிய அரசியல் இயக்கத்தை அறிவிச்ச ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள 15 லட்சம் பேர் அதுல உறுப்பினரா சேர்ந்திருக்கிறாங்க. 1.5 மில்லியன் இளைஞர்கள் எத்தனை பேர் அவருக்கு அதுல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க. சோ இது பெரிய விளம்பரம் பண்ணல, ஒண்ணும் இல்ல. அவருடைய வீடியோ, அவர் பேசின அந்த 20-25 நிமிடம் அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமே இவ்வளவு மக்கள் அவரை ஃபாலோ பண்றாங்க. பாத்தீங்கன்னா பாஜகல இருக்கக்கூடிய ஒரு பாய் ஒருத்தர் இருக்கிறார். அவர் இதுதான் நேரம், இந்த நேரத்துல நம்ம கூவணும் அப்படின்னா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவர் வன்மத்தை பேசி அண்ணாமலைக்கு நாங்க வாழ்த்து சொல்ல மாட்டோம். உங்களை யாருமே வாழ்த்தை கேட்கலையே. நீங்க அண்ணாமலை பின்னாடி நீங்க எப்படி போனீங்க, அவர் உங்களுடைய சுயநலத்துக்காக என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு அண்ணாமலைக்கும் தெரியும், அவர் கூட இருந்த நிறைய பேருக்கும் தெரியும். சோ அதனால ஏன்னா பாஜகவை எந்த பாயும் ஆதரிக்க மாட்டாங்க. இந்த ஒரு பாய் மட்டும் அவர் நீங்க பேசுறதே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அவர் எங்கேயாவது கூட்டத்தை கூட்டிட்டு போவாரு. கடந்த ஆட்சி நேரத்துல, அதாவது கடந்த ஒரு 5-6 வருஷம் நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் சரி, போலீஸ்காரங்க அவரை தடுக்கும் போது அவர் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்லா ஃப்ரேம் பண்ணுவாரு. அதாவது லீகலா எப்படி ஆப்போசிட்ல இருக்கிறவனை நீங்க அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியே பேசுவார். நான் நினைக்கிறேன் அவருக்கு ஒரு லீகல் பேக்ரவுண்ட் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால அவர் பேசுறாரு. அதாவது இந்த இடத்துல இந்துத்துவா, சனாதனம் அப்படின்லாம் பேசினா ஒரு பாய் போய் பேசும்போது அந்த பிஜேபியில ஒரு ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும், அங்க ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அவருக்கு பாதுகாப்பு, அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 போலீஸ்காரங்க அவர் கூட பாதுகாப்பு போட்டு அவர் ஹோட்டல்ல தங்குவார். பக்கத்துல பாகம் வெளியில பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கான்ஸ்டபிள் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி. சோ அவருடைய சுயநலத்துக்காக, அவருக்கு ஏதோ நடக்கணும் அப்படின்றதுக்காக அவர் கூவி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அவர் யாருமே வாழ்த்து கேட்கல. அவர் சொல்றாரு, நீங்க பிஜேபி மீது வன்மத்தை கக்கியதால் நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். பிஜேபி மீது யாருமே வன்மத்தை கக்கலையே. அவர் கரெக்டா எங்க போய் சொல்லணுமோ, யார்கிட்ட சொல்லணுமோ, அதாவது இவங்கெல்லாம் எந்த தலைவர்களை பார்க்க முடியாதோ, யாரோட நேருக்கு நேர் பேச முடியாதோ அந்த தலைவர்களையே அவர் நேரா போய் பார்த்து, அவர் இன்னைக்கு சொல்லல, பல மாதங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்றார், பல வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன்றார். இது அவர் வெளிப்படையா வெளியில தானே சொல்லி இருக்கிறார். ஓகே, உங்களுக்கு அந்த தலைவர்கள்கிட்ட கான்டாக்ட் இருந்தா, நீங்க பேசக்கூடிய திறமையும் வாய்ப்பும் இருந்தா கேளுங்க. 2025 டிசம்பர் 4ஆம் தேதியே உங்களுக்கு சொல்லிட்டாரா? நீங்க அவரை மே மாசத்துக்கு அப்புறம் போங்கன்னு சொல்லி சொன்னீங்களா? திறமை இருந்தா கேட்டு பாருங்க.
உடனே ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா அந்த இடத்துல இவங்க இருக்கிறதுக்கு இதுக்கப்புறம் தானே பார்க்க போறோம். ஏன்னா இதுக்கு இவ்வளவு நாள் வந்து மக்கள் வந்து அண்ணாமலை அந்த கட்சியில இருக்கும்போது எப்படி பார்த்தாங்க. ஏன்னா அண்ணாமலை வந்து ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு, நம்ம வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிடையாது, நம்ம வந்து சண்டை போடுறதுக்காக இங்க வரல, நம்ம எல்லாருமே லீடர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸை எடுத்துட்டு ஒரு மாற்று அரசியலை, மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு அரசியலை கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு. பட் இருந்தாலும் இப்படி பேசுறவங்களுக்கு ஒரு சில நேரத்துல வந்து நம்ம பதில் சொல்லிதான் ஆகணும். சோ ஒரு சில பத்திரிகையாளர்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது வந்து என்ஜிஓ அரசியலாம். ஆமா, அந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தொண்டு நிறுவனம் தான், ஒரு என்ஜிஓ தான். அது வந்து இப்ப தொடங்கினப்பட்டது இல்ல. அவர் வந்து ஐபிஎஸ் வேலையை விட்டு வர்ற நேரத்திலேயே தொடங்கினார். அதுல வந்து இன்னைக்கு வரைக்கும் 20-25 இளைஞர்கள் முழு நேர உறுப்பினரா, வாலண்டியரா, பெய்டு எம்ப்ளாயிஸா வேலை செய்யறாங்க. வேலை செஞ்சு காலையில அவன் வந்து 6 மணிக்கு எழுந்து சைக்கிள்லயோ பைக்லயோ ஒரு கிராமத்துக்கும் போறான். ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் கிராம மக்களுக்கு, அதாவது மத்திய அரசனுடைய திட்டங்களை எடுத்து சொல்லி ஒவ்வொரு திட்டத்திலையும் அவங்கள வந்து உறுப்பினரா சேர்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பயிர் கடன் வாங்கி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்சூரன்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, பயிருக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்றது, எல்லா விதமான மத்திய அரசு திட்டங்களையும் மூளை முடுக்குல ஒரு கிராமத்துக்கும் எடுத்து செல்லக்கூடிய வேலைய பல இளைஞர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான சம்பளத்தை அவருடைய சொந்த பணத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய நண்பர்கள் ஒரு சிலர், அதாவது ப்ரொஃபஷனல்ஸ், நல்ல வேலையில இருக்கக்கூடியவர்கள், என்ஜினியரா இருக்கிறவங்க, டாக்டரா இருக்கக்கூடியவங்க, அரசு மருத்துவமனையில ப்ரொஃபஸரா, அரசு மருத்துவமனையில சீஃப் கன்சல்டன்டா இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் கூட அந்த வேலையை விட்டுட்டு அண்ணாமலைக்காக இந்த வி த லீடர் ஃபவுண்டேஷன்ல பல வருஷமா, கடந்த 5-6 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது இன்னைக்காக, அதாவது ஒரு நிறைய வந்து என்ஜிஓ அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய அந்த சுயநலத்துக்காக, அவங்களுடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்காக, ஒரு காஸ்ட் பெனிஃபிட்காக, ஒரு டாக்ஸ் சேவிங்காக வந்து அவங்க வந்து ஒரு என்ஜிஓ நடத்துவாங்க. ஆனா இந்த என்ஜிஓ அப்படி இல்லை. அவன் பாக்கெட்ல இருந்து சொந்த பணத்தை போட்டு மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு அவர் பண்ணக்கூடியது அது வந்து ஒரு என்ஜிஓ பாலிடிக்ஸ் தான். இது வந்து மாற்றமே கிடையாது. நீங்க வந்து இதை தம்ப்நெயில்ல வச்சு போடுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. ஏன்னா இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிறது எப்ப இருக்கு, நீங்க போய் வெப்சைட்ல போய் பாருங்க. இது அவர் நேத்து சொன்னதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தொடங்கின அமைப்பு கிடையாது. இந்த அமைப்பு பல நாட்களா இருக்கு. ஏன்னா இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் ஆகும். அது வந்து ஒரு அரசியல் உட்கணக்கு. அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியா மாத்தணும், அதற்கான வந்து டீமை வந்து ரெடி பண்ணணும். அது வந்து கட்சிக்கு பேர் என்ன, கொடி என்ன, கொடியில என்ன கலரு, இதுல வந்து அடுத்த கேள்வியே இவங்கள ரொம்ப அறிவாளிங்க. அதாவது இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னு பாருங்க தமிழ்நாட்டுல. அதாவது பத்திரிகையாளரோட வேலை என்ன? நீ வந்து அரசாங்கம் நல்லதை செய்தா மக்களுக்கு போய் சொல்லு, அரசாங்கம் தப்பு செய்தா மக்களுக்கு போய் சொல்லு. நீ ஏன் ஒரு தனி மனிதன் பின்னாடி போயிட்டு இருக்கிற? அந்த தனி மனிதன் அவன் வந்து ஒரு நல்ல வேலை செய்யணும், நல்லதை செய்யணுன்றதுக்காக வரான். அவங்களுக்கு வந்து மக்களோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரியும், அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. இதுல வந்து கேக்குறாங்க, உங்களுடைய எதிரி யார், உங்களுடைய சித்தாந்தம் யார்? எங்களுடைய எதிரி யார் அப்படிங்கறத நாங்க தான் நிர்ணயிப்போம். எங்களுடைய எதிரி யாருன்றது நாங்க சொல்லுவோம். நேரம் வரும்போது சொல்லிட்டு போறோம். எங்களுடைய சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா மக்களுக்கு என்ன வேணுமோ அதுதான் எங்களுடைய சித்தாந்தம். இது வந்து இதுல வந்து பர்சனலா யாரும் வந்து சித்தாந்தத்தை போட போறதில்ல. பர்சனல் பெனிஃபிட் ஒண்ணு இல்ல. அண்ணாமலை அவர்கள் வந்து 10 வருஷம் ஐபிஎஸ் வேலை செஞ்சிருக்கிறார். மக்களோட ஒவ்வொரு நாளும் டே டு டே மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஆள். பல தரப்பட்ட மக்களை வந்து அவர் வந்து பார்த்திருக்கிறார். மக்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறது தெரியும். சோ இதுல வேற இவ்வளவு நாள் நீங்க வந்து பாஜகவோட இருந்தீங்க, இப்ப வந்து நீங்க வந்து தேசிய அரசியலை எதிர்ப்பீங்களா? அவர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, நான் வந்து ஒரு இந்தியன், ஆனா ஒரு தமிழன். சோ அவர் வந்து இந்தியா முழுக்க அவர் படிக்கிற காலத்துல இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் படிக்கும் போதும் சரி, ஐபிஎஸ் இருந்த நேரத்திலும் சரி, இப்ப கடந்த 6 வருஷமா வந்து பிஜேபியில இருக்கும் போதும் இந்தியா முழுக்க வந்து டிராவல் பண்ணியிருக்கார். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்திருக்கிறார். எல்லா மொழி பேசக்கூடியவங்களோடையும் அவர் வந்து டீல் பண்ணியிருக்கிறார். ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன அப்படின்னா, இந்த கும்மிடி பூண்டிய தாண்டினது கிடையாது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. சோ அதனால வந்து இவங்களுக்கு என்னன்னா,
இது வந்து இவங்கள மாதிரி அந்த குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுவீங்களா, இல்ல உங்களுக்கு வந்து தேசிய அரசியல் இருக்கா, நீங்க இந்தியா முழுக்க போவீங்களா, மற்ற தலைவர்களை பார்ப்பீங்களா? அது எல்லாம் வந்து அந்த கட்சியை துவங்கக்கூடிய அந்த தலைவருக்கான ஒரு தலைவலின்னு வச்சுக்கோங்களேன், உங்க பாஷையில சொல்லணும் அப்படின்னா. அவங்க எப்படி டீல் பண்ண போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்க வந்து உங்களோட கட்சி என்ன பண்ணும், நீங்க வந்து என்ஜிஓ கட்சியா, நீங்க வந்து சித்தாந்தம் என்ன, உங்களுடைய வந்து எதிரிகள் என்ன, இந்த கேள்வி எல்லாம் கேட்டு உங்க நேரத்தை வீண் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு பதில் சொல்லி நாங்களும் எங்க நேரத்தை வந்து வீண் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவர் அறிவிச்ச அந்த ஒரு 24 மணி நேரத்துல உடனே அதாவது இவங்க வந்து என்னன்னா அவருடைய அந்த புகழையும் பேரையும் வந்து கெடுக்கிறாங்களாமா. சோ இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா மக்கள் வந்து அண்ணாமலை பின்னாடி வந்து போக மாட்டாங்க அப்படின்னு. அண்ணாமலையை இன்னைக்கு ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அண்ணாமலை பின்னாடி ஏன் போறாங்க அப்படின்னா, அவர் வந்து மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியும். மக்களுக்கான ஒரு சித்தாந்தத்தை, மக்களுக்கு தேவையான ஒரு ஆட்சியை, மக்களுக்கு தேவையான ஒரு அரசியலை கொடுக்கக்கூடிய தலைவர்னு மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால மக்கள் போறாங்க. நீங்க உங்களுடைய அரிப்புக்காக எதை வேணாலும் கேட்டுக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சொரியணுமோ அந்த அளவுக்கு நீங்க பர்சனலா சொரிஞ்சுக்கங்க. நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுனால அண்ணாமலையுடைய வளர்ச்சியோ இல்ல அவர் வந்து துவங்க இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கனவு. சோ அண்ணாமலை துவங்கக்கூடிய கட்சி மக்களுக்கான கட்சி. மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். மக்களும் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யல அப்படின்னா, அடுத்து மாற்றம் வேணும் அப்படின்னா அந்த மாற்றத்துக்கான தலைவர் யார் அப்படின்றத நிர்ணயிக்க போகிறது மக்கள் சக்தி. வணக்கம், நன்றி.